நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அவர்கள் நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை ஆசீர்வதிக்கவும் அவரை பெருகவும் பண்ணுவேன் என்றார். அதற்கு ஒரு வார்த்தையை சொல்றார், நிச்சயமாக என்று சொல்லும்போது அது நிச்சயமா நடந்து தீரும் என்கிற ஒரு உறுதியை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நாம் சில விஷயங்களை செய்வதற்கு ஒரு சத்தியம் பண்ணி என்ன செய்யறோம், ப்ராமிஸ் பண்றோம். அது எதை காட்டுறது என்று சொன்னால், நாம் செய்து முடிப்போம் என்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உறுதியை காண்பிக்கிறோம். அப்ப இந்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொல்வதற்கு உறுதியாக தமது பேரிலே தேவன் ஆணையிட்டார். நம்முடைய பேரை கொண்டு தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை உடையவராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி தேவனால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். அதுல 15 வாசிக்கிறோம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்ப எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆவேன் என்றும் சொல்லப்படுகிறது. வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு பெறுவதற்கு பொறுமை அவசியம். அப்ப ஆண்டவர் மாதத்துல ஆண்டவர்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பெருகவே பெருக பண்ணுவாரு. ஆனா அதற்கு நமக்கு தேவை என்னன்னா, பொறுமை மிக மிக அவசியம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பொறுமை அவசியம். ஆகவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா பொறுமை. பொறுமையா இருப்போமானால், கர்த்தருக்கு காத்திருப்போமானால், நிச்சயமா தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 11 நீங்கள் அசதியாயாமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவதாக இருந்து. அப்போ அந்த வார்த்தை எதுக்கு நம்ம சொல்லப்படுதுன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரோ, அவர் எப்படி பொறுமையா இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாரோ, அப்படி போல நீங்கள் ஆபிரகாமை பின்பற்றுகிறவர்கள் வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப அப்படின்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் அதற்கு தகுதியான பாத்திரமாக நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கு செய்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.